ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பராக ஜூஸியான குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளி வந்தாலே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இந்த ஸ்வீட் தான் செய்வாங்க. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கெலாம் இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுல வெடிப்பு விரிசல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் ஜூஸியாக குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பரான குலோப் ஜாமுன் செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாக்கெட்டில் மட்டும் நான் செய்ய போகிறேன். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சின்ன சின்ன கட்டி வந்து இருக்கும். அதை வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி ஸ்மூத்தாக உடச்சி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக குலோப் ஜாமுன் செய்யணுன்னா இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கை வச்சு ஒரு தடவை ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கட்டி வந்து எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி இல்லைன்னா காய்ச்சின வெதுவெதுப்பான பால் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பிணைய போகிறேன். இது வந்து நார்மலான பச்சை தண்ணி ஊற்றி தான் நான் பிணையிறேன். ஹாட் வாட்டர்லலாம் இதை வந்து நம்ம பிணையக்கூடாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அளவு வந்து தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைய நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் வந்து இந்த மாவு ஒட்டிட்டு தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு எல்லா மாவுமே ஒன்று சேர்த்து பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இது ஊற வரைய நாம் இதுக்கு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டில் வந்து 900 கிராம் அளவுக்கு சுகர் வந்து சேர்க்க சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு 500 கிராம் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 பாக்கெட் வந்து எடுத்திங்கன்னா 2 பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட்டுன்றதுனால நான் வந்து கம்மியான அளவில் சேர்த்துருக்கேன். இப்போது சுகர் சிரப் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சும்மா ஒரு கலருக்காக. உங்களுக்கு இந்த கலர் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இப்போ வந்து சுகர் சிரப் நல்லா நுர விட்டு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நாம் தொட்டு பார்த்தோம்னா கையில் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோதான், சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது குலோப் ஜாமுன் மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. இப்போது கை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். மாவு மேலே கொஞ்சமாக தடவி விட்டுக்கலாம். அப்போது மாவு வந்து காயாமல் இருக்கும். கையிலையும் 2 கையிலுமே நீங்கள் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதில் எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த குலோப் ஜாமுன் மாவை ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணி உருட்டக்கூடாது. லைட்டாக ஸ்மூத்தாக தான் உருட்டி எடுக்கணும். இல்லைன்னா குலோப் ஜாமுன் வந்து ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி கிராக்கு வெடிப்பு இந்த மாதிரி விழுகும். அதனால் மாவை உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா மாவுமே உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து ஒரு 20 குலோப் ஜாமுன் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஒரு கடாயில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம்.
ஆயில் வந்து ரொம்பவும் காயக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா நமக்கு வேகமாக கலர் கிடச்சிரும். ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். மாவு வந்து அப்படியே பச்சையாக இருக்கும். உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் சிம்லேயே வச்சு தான் இந்த குலோப் ஜாமுனை வந்து நம்ம பொரிக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வெந்து வரும். அதே மாதிரி கலரும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடுமே திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கிற வரையும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். நான் வந்து சிம்லேயே வச்சு தான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயிலை மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் சிரப் ஆறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போது 2 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும். இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. 2 ஹவர்ஸ்லேயே நல்லா குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிரும். இப்போது இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற விட்டுடலாம். நல்லா ஜூஸியாக குலோப் ஜாமுன் வந்து ஊறி வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குலோப் ஜாமுன் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.